ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பெப்பர் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது நல்லா சாட்டே பண்ணணும். அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு டப்பாவில் உள்ள பாதி மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன், அதனால் எல்லாமே ஒன்று தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மசாலாவில் உள்ள பச்சை வாடை போனதுக்கு பிறகு நம்ம மஷ்ரூமை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறணும். மஷ்ரூமை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறணும். அப்படின்னா தான் மஷ்ரூம் நல்லா சுருங்கி வதங்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வற்ற வைக்கணும். மஷ்ரூமில் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கு பிறகு நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறோம். கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கி ஒன்றோட ஒன்றா சேர்ந்துட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வதங்கிட்டு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆகிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.